வாட்ஸ்அப்பில் விரைவில் விளம்பரங்கள் வரப்போவதாகும் அறிவிப்பு பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் இப்போது வரை இந்த செயலி முழுவதுமாக விளம்பரமில்லாமல் தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான தகவல் பரிமாற்றத்திற்காகவே பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் மெட்டா நிறுவனம் தற்போது வாட்ஸ்அப்பிலிருந்தும் வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையால் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிகளுக்கிடையில் வரும் விளம்பரங்களைப் போல வாட்ஸ்அப்பிலும் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இடையே விளம்பரங்களைச் சேர்க்க திட்டமிட்டுள்ளது. இவ்விளம்பரங்கள் பயனாளியின் வயது, இருப்பிடம் மற்றும் அவர் பயன்படுத்தும் செயலிகள் போன்ற தகவல்களின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்படும். இது தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றமாக இருந்தாலும் பயனாளியின் தனிப்பட்ட அனுபவத்தில் தலையீடு ஏற்படுத்தும் என்பதால் சிலர் அதை விமர்சிக்கிறார்கள். வாட்ஸ்அப்பின் முக்கிய சிறப்பம்சமானது அதன் எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் மற்றும் விளம்பரமில்லாத சுத்தமான பயன்பாட்டு அனுபவம் என்பதாலேயே இத்தகைய மாற்றங்கள் பயனாளர்களின் நம்பிக்கையை பாதிக்கும் அபாயம் உள்ளது. மெட்டா நிறுவனம் உரையாடல்கள், அழைப்புகள் மற்றும் மெசேஜ்கள் போன்றவை எந்தவொரு விளம்பரத்தின் தாக்கத்திற்கும் உட்படாது என உறுதியளித்தாலும் யார் எப்போது எந்த ஸ்டேட்டஸை பார்க்கிறார்கள் என்பது போன்ற பயன்பாட்டு தகவல்களை திரட்ட வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் நேரடி தகவல்கள் பகிரப்படவில்லை என்றாலும் பழக்க வழக்கங்களை அடிப்படையாகக் கொண்டு விளம்பரங்களை காட்ட முடியும். இதன் ஒரு நல்ல பக்கம் என்னவென்றால் சிறு வணிகங்கள் தங்களுடைய விளம்பரங்களை எளிதில் அதிகமான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். ஆனால் இதன் எதிர்வினையாக பயனாளர் அனுபவம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இம்மாற்றங்களை பயனாளர்கள் சுமூகமாக ஏற்கக்கூடாது என்பதும் செயலியின் ஆரம்பத்தில் இருந்த ஒரிஜினல் மதிப்புகளை பாதுகாப்பது முக்கியம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாற்றத்துக்கு மக்கள் எப்படி பதிலளிக்கிறார்கள் என்பதிலேயே வாட்ஸ்அப்பின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.